வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதத்தின் 3ஆம் தேதிக்குரிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சோமரத்ன ராஜபக்ச இலங்கையின் தமிழர் வரலாற்றில் அவ்வளவு மறந்து போக முடியாத ஒரு பெயர். ராஜபக்சக்கள் என்ற பெயரை கேட்டாலே தமிழர்கள் பல பேருக்கு ஒரு விதமான வெறுப்பும் பயமும் வருவது இயல்பு. அது ஆட்சியாளர்களாக இருந்த ராஜபக்சக்கள். இந்த ராஜபக்ச கிருஷாந்தி குமாரசாமியின் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான பிரதான குற்றவாளி. இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவரோடு சேர்த்து மேலும் 4 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இப்பொழுது மரண தண்டனை கைதியாக இருக்கின்ற சோமரத்ன ராஜபக்ச தான் சர்வதேச விசாரணைகளுக்கு தயார் என்று தன்னுடைய மனைவி மூலமாக அறிவித்திருக்கிறார். அவருடைய மனைவி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு எழுதியுள்ள கடிதம் ஒன்று பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்ட வேளையில் இந்த விடயம் வெளியாகி இருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் இந்த செம்மணி விடயம் இப்பொழுது தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் செம்மணியின் சித்துப்பாத்தி மயானத்திலிருந்து யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென்று கண்டெடுக்கப்பட்ட மனித சிதைவுகள், மனித எலும்புக்கூடு தொகுதிகள், பின்னர் நீதிமன்றத்தின் ஆணையோடு இப்பொழுது தோண்டப்பட்டு கொண்டிருக்க, ஒவ்வொரு நாளும் இந்த மனித எலும்புக்கூடு தொகுதிகள் வெளிவந்து கொண்டிருக்க, எந்த நாளிலும் அதை பற்றிய விவரங்கள் இருக்கின்றன. அங்கே களத்திலிருந்து இது பற்றிய விடயங்களை தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் பற்றி சட்டத்தரணிகள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல நாளை செவ்வாய்க்கிழமை முதல் மக்கள் இதை அடையாளம் காட்டுகின்ற பணிகள் இடம்பெறப் போகின்றன. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் மீண்டும் சர்வதேசத்தின் கவனத்தை இந்த செம்மணி முன்னைய வரலாறும் செம்மணியில் முன்பு புதைக்கப்பட்ட தமிழர்களை பற்றிய விடயங்களும் கொண்டு வரப்படும் போது இந்த ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் சர்வதேச விசாரணைகளை மறுத்திருக்கிறது. 1 அல்ல 2 அல்ல பல தடவைகள் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெரத் இது பற்றி வெளிப்படுத்தி இருக்கின்றார். தங்களுக்கு சர்வதேச விசாரணைகள் தேவை கிடையாது, இலங்கையின் உள்ளக விசாரணை பொறிமுறையின் அடிப்படையில் இது பற்றிய நீதி நியாயங்களை தாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் இராணுவத்தினர், பாதுகாப்பு படையினர் எந்த வகையிலும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்பதும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதுவரை இது பற்றி ஒரு வார்த்தை தானும் பேசவில்லை. அவர் தந்திரமாக இதிலிருந்து நழுவி இருக்கிறாரா, இல்லாவிட்டால் தான் இது பற்றி பேச தேவையில்லை, வெளிவிவகார அமைச்சர் இது பற்றி பேசினால் போதும், அமைச்சரவை பேச்சாளர் இது பற்றி பேசினால் போதும் என்று அமைதியாக இருக்கிறாரா என்ற கேள்வி முக்கியமானது. எனவே நாங்கள் இந்த விடயம் குறித்து இப்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க என்ன சொல்வார் என்பதை எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த விடயம் குறித்து ஜனாதிபதி இன்னமும் மௌனம் காக்க முடியாது என்பது ஒரு பக்கம். அதுபோல இந்த சோமரத்ன ராஜபக்சவை சர்வதேச விசாரணைக்கு தயார் என்று செய்த குற்றத்தை செய்த குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட தண்டனை பெற்ற ஒருவர் இது பற்றி சொல்லும் போது அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதைத்தான் பொதுமக்கள் இப்பொழுது ஆர்வத்தோடும் ஒரு விதமான ஆதங்கத்தோடும் கவலையோடும் கொஞ்சம் கோபத்தோடும் பார்த்திருக்கின்றார்கள். இது பற்றி இன்று பகிரங்கமாக ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இந்த விடயம் குறித்து ஜனாதிபதி வெளிப்படையாக பேச வேண்டும், அவருக்கு இது ஒரு அக்கினி பரீட்சை என்று குறிப்பிடுகின்றார். இனி வரும் நாட்களில் இது நாடாளுமன்றத்தில் பாதிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக மாறும். தமிழ் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தில் அழுத்தமாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக இப்பொழுது பொதுமக்கள் இந்த சான்று பொருட்கள் குறித்து தங்களுடைய ஆதாரங்களை நிரூபிக்கின்ற இந்த வேளையில், அடையாளப்படுத்துகின்ற வேளையில் இன்னும் பல விடயங்கள் வெளிவரலாம் என்ற அவதானிப்போடு நாங்கள் காத்திருப்போம். இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்னும் பல்வேறு முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருந்தன. இலங்கையிலே இந்த சில மைல்கற்கள் எங்களுக்கு தேவையில்லாதவை என்று எண்ண தோன்றும். குறிப்பாக 2000 மிஞ்சிய விபத்து சாவைகள், 100க்கு மேற்பட்ட துப்பாக்கிச் சூடுகள், இப்படியான சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்க இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் மாத்தறை பகுதியில் தென்னிலங்கையிலே ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அதை பற்றிய சிசிடிவி காணொலியும் வெளியாகி இருக்கின்றது. இது இலங்கையிலே இந்த 6 மாதங்களில் இடம்பெற்ற 76வது துப்பாக்கிச்சூடாம். அதே போல திருகோணமலை பகுதியில் 2 குழுக்களுக்கு இடையிலான மோதலின் போது கத்திக்குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையில் அண்மை காலமாக எடுக்கப்பட்டு வருகின்ற சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்ற பல்வேறு நடவடிக்கைகளில் ஒன்று இந்த வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை விமான நிலையத்திலே வைத்து வழங்குவது. இது ஒரு புத்தாக்கமான நடவடிக்கை, நல்லது. கட்டாயமாக சுற்றுலா பயணிகளுக்கு தங்களுடைய இலங்கையின் வருகையை இலகுபடுத்தும். ஆனால் விபத்துக்களின் எண்ணிக்கை இலங்கையில் அதிகம் என்று வரும்போது அது கொஞ்சம் பயத்தையும் ஏற்படுத்தும் என்பது உண்மை. தனியே அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களை பராமரித்து பாதுகாத்து அனுப்ப வேண்டிய விருந்தோம்பல் பண்புடைய இலங்கையர்களுக்கும் அந்த விடயம் இருக்கிறது. ஆனால் இன்று அதற்கான விசேட கருமம் ஒன்று இலங்கை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலே திறந்து வைக்கப்படுகிறது. அதுக்கு முக்கியமாக வெளிநாட்டிலிருந்து வருகின்ற இலங்கையர்கள் பல பேர் விடுமுறைக்கு வரப்போகின்றார்கள். இப்போது குறிப்பாக நல்லூர் காலம் ஆரம்பித்திருக்கிறது. எனவே அவர்கள் அதுக்காக கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள் என்ன, எப்படியாக இந்த வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று விரிவாக இந்த செய்திகளிலே சொல்கிறேன். இப்போது அரசாங்க அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த மிக முக்கியமான எச்சரிக்கை பற்றிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. அதை பற்றியும் பேசுவோம். விரிவான செய்திகளுக்கு இப்பொழுது செல்வோம். இதுவெளியில் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதல் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும்.
கடந்த காலங்களில் நடைபெற்ற சம்பவங்களை நாங்கள் மறந்து கடந்து விடலாம் என்று பல பேர் பல விதங்களாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் நான் அடிக்கடி சொல்வது போல செய்திகள் சம்பவங்கள் என்று வரும்போது கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்களை நாங்கள் ஞாபகப்படுத்தத்தான் வேண்டும். அவற்றை சில விடயங்களை நாங்கள் கடக்கலாம், சில விடயங்களை மறக்கலாம், சில விடயங்களை மன்னிக்கலாம். ஆனால் அது எல்லாம் ஒவ்வொருவர் சம்பந்தப்பட்டது. யார் யார் அதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த தரப்பு சம்பந்தப்பட்டது. பாதிக்கப்பட்ட தரப்புகள் பக்கம்தான் நாங்கள் இப்பொழுது நிற்க வேண்டும் என்பதில் அறம் கொண்டவர்கள் எப்போதும் தெளிவாக துணிவாக இருக்க வேண்டும். அது நான் இப்போதும் வலியுறுத்தி வருகின்ற ஒரு விடயம். அந்த வகையில் 35 ஆண்டுகளுக்கு முதல் இதே நாளில் இடம்பெற்ற ஒரு சம்பவம், ஆகஸ்ட் 3ஆம் தேதி இடம்பெற்ற ஒரு சம்பவம், இலங்கையின் தமிழ் பேசும் மக்களின் வரலாற்றில், அது தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், இலங்கையர்களாக பொதுவாகவும் எடுத்துக்கொள்ளலாம், இவர்கள் அத்தனை பேரது வரலாற்றிலும் மறக்க முடியாத ஒரு நாள். இதற்கு காரணமானவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக கட்டாயமாக அனுதாபத்தோடும் அக்கறையோடும் நோக்கப்பட வேண்டியவர்கள். நாங்கள் அடிக்கடி சொல்வது போல சில சம்பவங்கள் இடம்பெறும் போது மீண்டும் இப்படியான சம்பவம் ஒன்று இடம்பெறக்கூடாது என்பதுதான் நாங்கள் நோக்க வேண்டிய மிக முக்கியமான விடயமாக இருக்கும். காத்தான்குடி பள்ளிவாசல் மீதான தாக்குதல் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. இருவேறு பள்ளிவாசல்களில் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 103 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். இதில் 25 குழந்தைகளும் உள்ளடக்கம். அந்த காலத்தில் தமிழ் பிரதேசங்களில் ஊர்காவல் படையினர், குறிப்பாக இராணுவத்தினரோடு சேர்ந்து செயற்பட்ட முஸ்லீம் ஊர்காவல் படையினர் பல்வேறு தாக்குதல்களை நடத்தி வந்ததாக குற்றம் சுமத்தப்படுகிறது. குறிப்பாக வந்தாறுமுனை மற்றும் வீரமுனை போன்ற கிராமங்களில் இடம்பெற்ற தாக்குதல்கள், அதுபோல சில எல்லைப்புறத்தில் உள்ள சிங்கள கிராமங்கள் மீதும் சில முஸ்லீம்கள் குடியிருப்புகள் மீதும் தமிழீழ விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தியதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டு வந்திருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் சில குற்றச்சாட்டுகளை முற்றாக மறுத்து வந்திருக்கின்றார்கள். இந்த காத்தான்குடி தாக்குதல்களும் தமிழீழ விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்டது என்று நீண்ட காலமாக குற்றம் சுமத்தப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் விடுதலை புலிகள் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொண்டதில்லை. விடுதலை புலிகளிலிருந்து விலகிய பிறகு, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பை ஸ்தாபித்த பிறகு, விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று அழைக்கப்பட்ட கருணாமான் தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் இதை ஏற்றுக்கொண்டிருந்தார். தமிழீழ விடுதலை புலிகள் தான் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்று. ஆனால் இன்று வரை தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையில் இருக்கின்ற கசப்புணர்வுகளை தூண்டுகின்ற விடயமாக இந்த விடயமும் இருந்து கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். ஆனால் இதை பழைய புண்களை கிளறுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று பல பேர் சொன்னாலும், சில இடங்களில் நாங்கள் அந்த புண்களை திறந்து விட்டால் தான் காயம் மாறும் என்பதையும் இங்கே பார்க்க வேண்டும். ஆனால் இதை மீண்டும் வைத்து நாங்கள் வன்மம் வளர்ப்பது அழகல்ல. இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்களில் இல்லாவிட்டால் இப்போது கிடைக்க வேண்டிய நியாயங்கள், தீர்ப்புகள் போன்றவற்றிலும், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய இனப்பிரச்சனைக்கான தீர்வுகள் விடயத்திலும் இப்படியான விடயங்கள், முன்பு நடந்த சில விடயங்களை வைத்து இனியும் இப்படி நடக்கும், இல்லாவிட்டால் இப்போது இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது என்று குறிப்பிடப்படுவதும் எவ்வாறும் அழகானதல்ல என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இப்பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் முற்றாக அடிக்கப்பட்டு விட்டார்கள், அப்படியான ஒரு இயக்கம் இல்லை என்று குறிப்பிடுகின்ற நியாயங்களும் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பது அவரவர் எண்ணப்படி விட்டுவிடுகிறேன். இந்த சம்பவத்தை என்று ஞாபகப்படுத்த வேண்டி தோன்றியது காரணம், தமிழர்களின் வரலாற்றில், தமிழ் பேசும் மக்களின் வரலாற்றில் இடம்பெற்ற கருப்பு பக்கங்களில் ஒன்றை நாங்கள் இவ்வாறு ஞாபகப்படுத்தத்தான் வேண்டும் கட்டாயமாக. 1996ஆம் ஆண்டு என்று சொல்லப்படுவது ஈழத்தமிழரை பொறுத்தவரையில் மறக்க முடியாத மிக சோகம் தோய்ந்த ஒரு காலப்பகுதி. அந்த காலப்பகுதியிலே தான் கிருஷாந்தி குமாரசாமி என்ற சிறுமி தன்னுடைய தனியார் வகுப்பு முடிந்து வருகின்ற போது, வீடு நோக்கி வருகின்ற போது இராணுவ சோதனை சாவடி ஒன்றில் வைத்து காணாமலாக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு அவர் பாலியல் வதை புரிந்து படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தார் என்று பின்னர் தெரிய வந்தது. இந்த விடயம் வெளிப்பட்ட பிறகு செம்மணி புதைகுடியாக அறியப்படுகின்ற இன்றைய பிரதேசத்திலிருந்து அந்த காலத்தில் அங்கே இராணுவ சோதனை சாவடிகள், போலீஸ் சோதனை சாவடிகள் இருந்தன. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அந்த பகுதியால் செல்வதற்கே மக்கள் அத்தனை பேரும் பயந்த ஒரு காலமாக இருந்தது. விடுதலை புலிகளை கைது செய்கிறோம், விடுதலை புலிகளை அழிக்கிறோம் என்ற போக்கிலே அந்த காலகட்டத்தில் எக்கச்சக்கமான பொதுமக்கள் காணாமலாக்கப்பட்டு கொன்றொடிக்கப்பட்டார்கள் அந்த இடங்களில் என்று இன்று வரை குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்ற ஒரு இடம். இந்த குற்றங்களின் மிக முக்கியமான சந்தேக நபர்களில் ஒருவராக பின்னாளில் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்றுக்கொண்டார் சோமரத்ன ராஜபக்ச என்று அழைக்கப்படுகின்ற லான்ஸ் கோபுரல். 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அப்போது 18 வயதான பாடசாலை மாணவியான கிருஷாந்தி குமாரசாமி தன்னுடைய தனியார் வகுப்பு முடிந்து வந்து கொண்டது வேளையில் கைதடி பகுதியில் அமைந்திருக்கின்ற செம்மணி சோதனை சாவடியில் இராணுவத்தினரால் வழிமறிக்கப்பட்டார். பாதுகாப்பு சோதனைகளுக்காக அப்போது பலரும் வழிமறிக்கப்பட்டு இவ்வாறு சோதனை செய்யப்படுவது வழக்கம் என்றாலும், கிருஷாந்தி குமாரசாமி அந்த சோதனை சாவடியில் வைத்து இறுதியாக யாரோ அந்த வழியால் கடந்து சென்றவர் ஒருவர் அவரை கண்டிருக்கின்றார். இராணுவத்தினால் அவர் விசாரிக்கப்பட்டு கொண்டிருப்பதை கண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் காணாமலாக்கப்பட்டார். பின்னர் அவர் பாலியல் வதை புரிந்து இராணுவத்தினரால் கொலை செய்யப்பட்டிருந்தார் என்று தெரிய வந்தது. பின்னர் இந்த விடயம் அறிந்து அந்த சோதனை சாவடிக்கு அவரை தேடிச் சென்ற அவரது தாயார் ஆசிரியான ராசம்மா, அவரது 16 வயது சகோதரனான பிணவன், அதுபோல அயல் வீட்டுக்காரரான கிருமாமூர்த்தி ஆகியோரும் இவ்வாறு இராணுவத்தினரால் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களும் மீள திரும்பவில்லை.
இந்த விடயம் தொடர்பாக பொதுமக்கள் மத்தியில் மிக பெரும் கோபம் ஏற்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் பல பேர் காணாமலாக்கப்பட்டதும் இப்படியான இடங்களில் தான் என்ற ஒரு விடயம் வெளிவர ஆரம்பித்த வேளையில் இது மிக பெரும் தீயாக பற்றியிருந்த போது அந்த சம்பவத்தின் பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முன்னிறுத்தப்பட்டவர் லான்ஸ் கோப்ரலாக இருந்த சோமரத்ன ராஜபக்ச என்பவர். இதன் தொடர்ச்சியாக சோமரத்ன ராஜபக்ச நீதிமன்றத்திலேயே முன்னிறுத்தப்பட்ட வேளையில் அவர் தன்னுடைய வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார். அவர் அந்த வேளையில் அவருக்கு மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு தாங்கள் அந்த காலத்தில் இராணுவத்தினரால் செய்யப்பட்ட அத்தனை குற்றங்களையும் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். 1998ஆம் ஆண்டு சோமரத்ன ராஜபக்ச வழங்கிய வாக்குமூலம் தான் இங்கே மிக பிரதானமானது. அந்த வாக்குமூலத்திலே அவர் பல உண்மைகளை வெளிப்படுத்தியிருந்தார். பல திடுக்கிடும் உண்மைகளும் இராணுவத்தினர் மீதான போலீசார் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளும் பகிரங்கமாகின. அப்போது 1995 முதல் இந்த 98 வரையிலான காலப்பகுதி, குறிப்பாக சோமரத்ன ராஜபக்ச வாக்குமூலம் வழங்கிய அந்த குறிப்பிட்ட காலப்பகுதி வரையான அந்த காலப்பகுதியில் தனியே கிருஷாந்தி குமாரசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் இன்னும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் செம்மணி புதைகுழியில் உள்ள அந்த மனித புதைகுழிகளில் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர் பகிரங்கப்படுத்தினார். சோமரத்ன ராஜபக்சவின் கூற்றுப்படி யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி காவல்துறை சோதனை சாவடி, அதுபோல இராணுவ சோதனை சாவடிக்கு அருகே மக்கள் பல பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் அருகே இருந்த இராணுவ முகாம்களில் சித்திரவதை செய்யப்பட்டு அவர்களது சடலங்கள் இரவு நேரங்களில் பல்வேறு இடங்களில் புதைக்கப்பட்டன என்ற விடயத்தை வெளிப்படுத்தினார். தங்களது மேலதிகாரிகளின் கட்டளைப்படி தாங்கள் இவ்வாறு நடந்து கொண்டதாக, அதிலே பல்வேறு இராணுவ சிப்பாய்கள் ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டார். தன்னால் 15க்கு மேற்பட்ட புதைக்குழிகளை அடையாளம் காட்ட முடியும் என்று குறிப்பிட்ட சோமரத்ன ராஜபக்ச அதிலே 300 பேருக்கு மேற்பட்டவர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற விடயத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார். இது மிக பெரும் அதிர்ச்சி தருகின்ற விடயமாக மாறியது. 100க்குள்ளேதான் இவ்வாறு இருக்கும் என்று கருதிய மக்களுக்கு 300க்கு மேற்பட்டவர்கள் இவ்வாறு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற விடயம் வெளிவந்த பிறகு அது மிக பெரும் அதிர்ச்சியை கொண்டு வந்திருந்தது. சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், அதுபோல யுத்த குற்றங்களாக இது கட்டாயமாக காட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்திருந்தன. அப்போது பதவியில் இருந்த சந்திரிகா பண்டநாயக்க குமாரதுங்க மீது மிக பெரும் அழுத்தங்கள் ஏற்பட்டதை அடுத்து அவர் விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தார். அகழ்வு பணிகளை நடத்துவதற்கு உத்தரவிட்டிருந்தார். சோமரத்ன ராஜபக்ச அடையாளம் காட்டிய பல்வேறு இடங்களிலிருந்து 15க்கு மேற்பட்ட சடலங்கள் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் இன்னும் பல்வேறு இடங்களில் அடையாளங்கள், தடயங்கள் முற்றுமுழுதாக மறைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் பல பேர் மத்தியில் எழுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த நேரத்திலும் அந்த இடங்களில் பொதுமக்களின் நடமாட்டம் இல்லாவிட்டால் வெடியார் அங்கே செல்ல முடியாத என்ற அடிப்படையில் முழுக்க இராணுவத்தினரும் போலீசாரும் தங்கியிருந்த அந்த இடங்களில் இவ்வாறான தடயங்கள் இலகுவாக மாற்றப்பட்டிருக்கலாம் என்பதுதான் இன்று வரை பல பேருக்கு இருக்கின்ற சந்தேகம். 1999 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 15 எண்புக்கூட்டு தொகுதிகள் இல்லாவிட்டால் மனித எச்சங்களுக்கு பிறகு அது அப்படியே நின்று போனது. பல்வேறு காலங்களாக இழுத்தரிக்கப்பட்ட பிறகு மீண்டும் 2013-14 பருவகாலத்தில் மஹிந்த ராஜபக்சவின் மீது சர்வதேச அழுத்தம் இருந்ததன் காரணமாக அவர் பர்ணகம ஆணைக்குழு ஒன்றை நியமித்தார். அந்த ஆணைக்குழுவிலும் சோமரத்ன ராஜபக்ச தன்னுடைய வாக்குமூலங்களை வழங்கி தன்னுடைய சகாக்கள் பல பேரை அடையாளம் காட்டியிருந்தார். ஏற்கனவே சோமரத்ன ராஜபக்சவோடு மேலும் 5 பேருக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டன. இதிலே மரண தண்டனை வழங்கப்பட்டிருந்தாலும் இலங்கையிலே மரண தண்டனையானது அமுல்படுத்தப்படாது என்ற அடிப்படையில் இப்பொழுது தன்னுடைய ஆயுள் காலம் வரை சிறையில் இருக்கிறார் சோமரத்ன ராஜபக்ச. நல்ல காலம் மிருசுவேல் கொலை வழக்கிலே விடுதலை செய்யப்பட்டவரை போல இவருக்கு யாரும் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கவில்லை, இல்லாவிட்டால் அவ்வாறு கூறவில்லை. 2013-14 காலகட்டத்திலே இந்த பர்ணகம ஆணைக்குழு விசாரணைகள் நடத்திய வேளையில் அது மிக மோசமான முறையில் நடத்தப்பட்ட ஒரு ஆணைக்குழு விசாரணை என்று நாங்கள் நிச்சயமாக சொல்லலாம். காரணம், பாதிக்கப்பட்டவர்கள் மக்கள் தங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி வந்தோர் ஆகியோர் வாக்குமூலங்களை வழங்க சென்ற வேளையில் அவர்களுக்கு போதுமான மொழிபெயர்ப்பு வசதிகள் வழங்கப்பட்டிருக்கவில்லை. எனவே தான் தோன்றித்தனமாக இடம்பெற்ற இந்த ஆணைக்குழுவின் விசாரணைகளின் மூலமாக பயன் ஏதும் பெரிய அளவில் பொதுமக்களுக்கு கிடைத்ததா என்று கேட்டால் இல்லை என்றே சொல்ல முடியும். ஆனால் பொதுமக்கள் அந்த நேரத்திலும் கூட பல பேரை அடையாளம் காட்டியிருந்தார்கள். பெயர் வழியாக சில இராணுவ அதிகாரிகளின் பெயர்களை குறிப்பிட்டிருந்தார்கள். சோமரத்ன ராஜபக்ச அதற்கு முதல் 98ஆம் ஆண்டு முதல் 99ஆம் ஆண்டு வரை இடம்பெற்ற நீதிமன்ற விசாரணைகளின் போது அடையாளம் காட்டிய சில இராணுவ உயர் அதிகாரிகள், அவருடைய சகாக்கள் ஆகியோரை இந்த பொதுமக்கள் குறிப்பிட்ட விடயங்கள் ஒத்திருந்தன. அவர்களது சிலரது புகைப்படங்களை தான் நீங்கள் இப்பொழுது காண்கிறீர்கள். ஒருவர் சச்சிந்திர விஜய் சிறிவர்தன் என்று அழைக்கப்படுகின்ற இராணுவ அதிகாரி, லலித் ஹேவ பானதுரை என்று அழைக்கப்படுகின்ற இன்னொருவர், யட்டகம என்று குறிப்பிடப்படுகின்ற மற்றொருவர், அதுபோல சசிக பெர்ரா என்று அழைக்கப்படுகின்ற இன்னொருவர். இந்த 4 பேரும் மிக பிரதானமான குற்றவாளிகளாக அந்த கருத்தில் அடையாளம் காட்டப்பட்டிருந்தார்கள். இப்போது சோமரத்ன ராஜபக்ச மீண்டும் ஒரு தடவை செய்திகளில் அடிபடுவதற்கான காரணமாக அமைந்திருப்பது அண்மை காலத்தில் சித்துப்பாத்தியில் வெளிவருகின்ற இந்த அகழ்வு பணிகளின் மூலமான தடயங்கள். எனவே சோமரத்ன ராஜபக்ச தற்போது சிறையிலே தண்டனை அனுபவித்து வருகிறார். அவரது மனைவி திருமதி SC விஜய் விக்ரம இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இது இன்று நேற்று எழுதப்பட்டதல்ல, அண்மையில் ஒரு சில நாட்களுக்கு முதல். அந்த கடிதத்தில் உள்ள உள்ளடக்க விடயங்கள் இன்றைய நாளில் சமூக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் வெளியாகி இருக்கின்றன.
அதிலே தன்னுடைய கணவர் சோமரத்ன ராஜபக்ச, கிருஷாந்தி குமாரசாமி மற்றும் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டும் புதைக்கப்பட்ட சம்பவங்களுக்கு காரணமான உண்மையான மேலதிகாரிகளை தான் மேலும் அடையாளம் காட்ட தயாராக இருப்பதாக குறிப்பிடுகிறார். தாங்கள் ஒரு சிலர் மட்டும் தனித்து இவ்வாறு செயற்பட்டு நூற்றுக்கணக்கானோரை கொண்டிருக்க முடியாது. அதுபோல் அவர்களை புதைக்க வேண்டிய தேவையும் தங்களுக்கு கொண்டு புதைக்க வேண்டிய தேவையும் இருக்கவில்லை. எனவே இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் 4-5 பேர் மட்டுமல்ல, தண்டனை அனுபவிக்கின்ற தாங்கள் மட்டுமல்ல, அதற்கு காரணமான இன்னமும் உயிரோடு இருக்கின்ற அந்த காலத்தில் மிக பெரும் கொடுமைகளை புரிந்த பல்வேறு உயரதிகாரிகளை சர்வதேச விசாரணைகள் இடம்பெற்றால் தான் அடையாளம் காட்ட தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச இப்பொழுது குறிப்பிடுகின்றார். இதை அடுத்து இப்பொழுது இலங்கை அரசாங்கம் என்ன விடயத்தை மேற்கொள்ளப் போகிறது என்ற கேள்விதான் எங்கள் மத்தியில் இருக்கின்ற பெரிய ஒரு கேள்வி. இந்த கடிதத்திலே உள்ளடக்கப்பட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இப்போது விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி சிஜே விஜய் விக்ரம் அவர்கள் தனியே ஜனாதிபதிக்கு மட்டுமல்லாமல் பிரதமர் ஹர்னி அமரசூரிய, அதுபோல நீதி அமைச்சரான ஹர்ஷன நாணேக்கார் ஆகியோருக்கும் அந்த கடிதத்தின் பிரதிகளை அனுப்பி வைத்திருக்கின்றனர். அதிலே 7ஆம் கொலனி ராணுவ படை தலைமையகத்திலே கொலை செய்யப்பட்டு செம்மணி சோதனை சாவடிக்கு கொண்டு வரப்பட்ட கிருஷாந்தி குமாரசாமி மற்றும் அவரது குடும்பத்தாரின் சடலங்களை கேப்டன் லலித் ஹேவாகேயின் ஆணைக்கு அமைய புதைத்ததை தவிர வேறெந்த குற்றத்தையும் தன்னுடைய கணவர் செய்திருக்கவில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதேபோல கடந்த கால அரசாங்கங்கள் இராணுவ உயரதிகாரிகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு கீழ்மட்ட வீரர்களை தண்டிப்பதன் ஊடாக குற்றமளித்த இராணுவத்தினரை தான் தண்டித்திருப்பதாக சர்வதேச சமூகத்துக்கு பொய் கூறி வந்ததாகவும் அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிடுகிறார். எனவே கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கிலே மேல் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அந்த படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கிய இந்த கடிதத்தை அவர் அனுப்பியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு பேரவைக்கும் இது பற்றிய கடிதம் ஒன்றை அனுப்பி வைக்க இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். தன்னுடைய கணவர் 1990ஆம் ஆண்டு இலங்கை இராணுவத்தில் இணைந்து கொண்டதாகவும் 96ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் 7வது கொலனி இராணுவ படையணியில் அவர் செம்மணி பிரதேசத்தில் பணியில் ஈடுபட்ட போதே இடம்பெற்ற மனித படுகொலைகளோடு தொடர்புடைய வழக்கிலே அவர் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து 3 அடங்கிய நீதியரசர் குழாமின் முன்னிலையில் நடைபெற்ற விசேட வழக்கு விசாரணைகளில் 98ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை 29 வருடங்களாக சோமரத்ன ராஜபக்ச தன்னுடைய கணவர் சிறையிலே இருக்கிறார். இருப்பினும் இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டில் கிருஷாந்தி குமாரசாமி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டமை மற்றும் அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்டமைக்கும் தன்னுடைய கணவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார். இராணுவ உயரதிகாரிகளின் உத்தரவுகளை ஏற்று அந்த சடலங்களை புதைத்ததை தவிர தன்னுடைய கணவர் எந்த குற்றத்தையும் இழைக்கவில்லை என்பதுதான் இப்போது அவருடைய மனைவி சொல்கின்ற விடயம். எனவே இராணுவ முகாம்களில் இல்லாவிட்டால் சோதனை சாவடிகளில் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுபவர்களது சடலங்களை புதைப்பது தன்னுடைய கணவரது வேலையாக பின்னர் அமைந்து போனது இராணுவ உத்தரவுகளுக்கு அமைய. ஆனால் தன்னுடைய கணவரும் அந்த உள்ளிட்ட இணைய 5 பேரும் தண்டனை பெற்ற 5 பேரும் கேப்டன் லலித் ஹேவகையினால் ஆணையிடப்பட்டதன் அடிப்படையில் புதைத்ததை தவிர அவர்களுக்கு உண்மையாக இருந்த கடமையாக வீதியில் செல்லும் வாகனங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது மட்டுமே தங்களுடைய கடமையாக இருந்ததாகவும் சோமரத்ன ராஜபக்ச உள்ளிட்ட தண்டனை பெற்ற 5 அதுதான் பொறுப்பாக இருந்ததாகவும் வேறு எந்த குற்றங்களிலும் அவர்கள் ஈடுபடவில்லை என்றும் இப்போது குறிப்பிடுகின்றார் திருமதி சோமரத்ன ராஜபக்ச. திருமதி ராஜபக்ச குறிப்பிடுகின்ற இந்த விடயங்கள் பல்வேறு விடயங்கள் அதிர்ச்சி தரக்கூடியவையாகவும் அந்த செய்திகளை தொடர்ந்தோரை தவிர கேட்கின்ற இல்லாவிட்டால் வாசிக்கின்ற பார்க்கின்ற அனைவருக்கும் புதிய செய்திகளாக அமைந்திருக்க போவதாகவும் இருப்பது உறுதி. எனவே அதை பற்றி தனியான செய்தி தொகுப்பதை தர வேண்டும் என்று யோசிக்கிறேன். குறிப்பாக குமார் பொன்னம்பலம் பிரபல சட்டத்தரணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களது தந்தையார் அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த விடயம் குறித்தும் இந்த கடிதத்திலே சில முக்கியமான விடயங்கள் முக்கியமான குறிப்புகள் இருக்கின்றன. குமார் பொன்னம்பலம் எப்படி இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டிருந்தார், அதுபோல் அந்த காலத்திலே விடுதலை செய்யப்பட்ட பிணையிலே விடுதலை செய்யப்பட்ட சில பேர் எவ்வாறு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இந்த கிருஷாந்தி குமாரசாமியின் இந்த குடும்பத்தினரின் கொலை வழக்கை மட்டும் எடுத்திருந்தார் என்று பல்வேறு விடயங்களை தன்னுடைய கடிதத்திலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இப்பொழுது சிஜே விஜய் விக்ரமன். அதிலே பிணையிலே விடுவிக்கப்பட்ட சில இராணுவ வீரர்கள் இல்லாவிட்ட இராணுவ உயரதிகாரிகள் பற்றியும் அவர் குறிப்பிடுகின்றார். ஏன் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க 300 பேருக்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்திலே தனியே கிருஷாந்தி குமாரசாமியின் இந்த விடயம் குறித்து மட்டும் அக்கறை செலுத்தி இருந்தார் என்றெல்லாம் பல்வேறு விடயங்களை அவர் தன்னுடைய கடிதத்திலே சுட்டிக்காட்டுகிறார். தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய கணவரால் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களுக்கு அமைய 99ஆம் ஆண்டு கேப்டன் லலித் ஹேவகே, கேப்டன் பெர்ரா, லெப்டினன்ட் உதயகுமார், மொழிபெயர்ப்பாளர்களாக அந்த காலத்தில் விளங்கிய போலீஸ் பரிசோதகர் சமரசிங்க, போலீஸ் பரிசோதகர் அப்துல் ஹமீத் நசார், லெப்டினன்ட் துடுகல் ஆகிய அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் 6 மாதங்களுக்கு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள். அந்த வழக்குகளுக்கு என்ன ஆயிற்று என்று யாருக்கும் தெரியாது என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் அவர். அதுபோல தன்னுடைய கணவருக்காக வழக்கிலே முன்னிலையாக இருந்த சட்டத்தரணி குமார் பொன்னம்பலம் போகவர சிறைச்சாலைக்கு விஜயம் செய்து தன்னுடைய கணவரோடு உரையாடியதாகவும் அந்த உரையாடலுக்கு பிறகு 1 வருடத்துக்குள்ளேயே அவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டதாகவும் கூட இந்த விடயம் வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே இப்போது சர்வதேச விசாரணைக்கு தயார் என்று சொல்லி சோமரத்ன ராஜபக்ச குறிப்பிடுவதற்கு முக்கியமான காரணமாக நாங்கள் கருதக்கூடியது
தனக்கான பாதுகாப்பு அச்சம் காரணமாக. இந்த விடயத்தை அவர் பகிரங்கமாக இலங்கையின் சட்டத்துறையின் அடிப்படையில் வெளிப்படுத்த போனால் அவரது பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை. எனவே அவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர் என்ற விடயம் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. இப்போது இந்த கடிதம் வெளிவந்த பிறகு பல்வேறுபட்டோரும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். முக்கியமாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தான் இந்த விடயம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இனி எடுக்க போன்ற நடவடிக்கை பற்றி கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். உண்மைதான். இதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. பாருங்கள், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த விடயம் குறித்து எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை. சர்வதேச விசாரணைகளுக்கு தயாரில்லை என்பதை இலங்கை அரசாங்கத்தின் இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடாகவும் இருக்கிறது. கடந்த கால அரசாங்கங்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இடையில் இந்த விடயத்தில் வித்தியாசமே இல்லை. இராணுவத்தினர் தண்டிக்கப்படக்கூடாது, யுத்த குற்றவாளிகள் என்று யாரும் பெயரிடப்படக்கூடாது, இலங்கையிலே இடம்பெற்ற யுத்தங்களின் போது பாதுகாப்பு படையினர் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை, அவர்கள் மீது குற்றம் சுமத்த முடியாது, இப்படியான விடயங்கள் தான். அதுபோல போலீசார் தென்னிலங்கையில் தமிழர் பிரதேசங்களை தாண்டி ஏனைய இடங்களில் இடம்பெறுகிற குற்றங்களின் அடிப்படையில் தண்டிக்கப்படுகின்றார்கள். ஆனால் தமிழ் பிரதேசங்களில் யுத்த காலங்களில் புரிந்த குற்றங்களுக்காக யார் ஒருவரும் இதுவரை தண்டிக்கப்பட்டதும் கிடையாது. சோமரத்ன ராஜபக்ச போன்ற சில சிப்பாய்கள் இல்லாவிட்டால் சதுரங்கத்திலே கீழ்நிலையில் இருக்கின்றார்கள், அவர்கள் தான் தண்டிக்கப்படுகின்றார்கள் என்ற கருத்து நீண்ட காலமாக நிலவிக் கொண்டிருக்கிறது. எனவேதான் இப்போது இலங்கை ஜனாதிபதியும் இலங்கை அரசாங்கமும் இந்த விடயம் குறித்து சர்வதேச விசாரணைக்கு பிரதான குற்றவாளியாக கருதப்பட்டு தீர்ப்பு வழங்கிய ஒருவர் தயாராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இலங்கை அரசாங்கம் இது பற்றி என்ன சொல்ல போகிறது? மனோ கணேசன் தன்னுடைய ஊடகங்களுக்கான அறிக்கையில் இது பற்றி கேள்வி எழுப்பும் போது இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை பொறுத்தவரையில் இது அவருக்கான ஒரு அக்கினி பரீட்சை என்று தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக குறிப்பிடுகின்றார். கிருஷாந்தி குமாரசாமியின் படுகொலை குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்டுகின்ற லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபைக்கும் அனுப்ப இருக்கிறார். இந்த கடிதத்திலே கணவர் தன்னிடம் கூறிய விடயங்களை பற்றி அவர் சொல்லுகிறார். எனவே இந்த விடயம் இப்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் கோட்டிலே இருக்கிறது. சர்வதேச கண்காணிப்பு விசாரணைக்கு ஜனாதிபதி அனுர உடன்பட வேண்டும். அதிலே லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச சுதந்திரமாக சாட்சி அளிக்க வேண்டும். ஆனால் இவற்றுக்கு முன் இன்று சிறையில் இருக்கின்ற லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவுக்கு உடனடியாக அங்கே அதி உயர் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது மனோ கணேசன் விடுத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. எனவே இந்த விடயங்களை பொறுத்து ஏற்று அரசியல் சிவில் சமூகமாக கூட்டு நடவடிக்கையை நாங்கள் அனைவரும் ஏற்படுத்துவோம், ஐக்கிய நாடுகள் சபையிடம் கோரிக்கை விடுப்போம். ஆனால் இதை ஏற்று மேல் நடவடிக்கை எடுக்க ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனோ கணேசன் சுட்டிக்காட்டுகிறார். எனவேதான் தான் மீண்டும் அழுத்தமாக சொல்வதாக இந்த செம்மணி விவகாரமானது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க என்று குறிப்பிடப்படுகின்ற மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஜனாதிபதிக்கு நிச்சயமாக ஒரு அக்கினி பரீட்சை, அவர் எடுக்க போன்ற நடவடிக்கையை காத்திருக்கிறோம் என்று மனோ கணேசன் குறிப்பிடுகிறார். இதுபோல தமிழ் தரப்பு தமிழ் தேசிய கட்சிகள் பலவற்றின் பிரதிநிதிகளும் இன்று இந்த விடயம் குறித்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்மையில் இந்த செம்மணி சித்துப்பாத்தி மயான அகழ்வு பணிகளை பார்வையிட சென்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக 2010ஆம் ஆண்டிலிருந்து தாங்கள் இது பற்றிய சர்வதேச விசாரணைகளை வேண்டிக் கொண்டு வருவதாகவும் இப்பொழுது மரண தண்டனை குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச ஏதோ ஒரு கட்டத்தில் சில உண்மைகளை வெளிப்படுத்த முன் வந்திருக்கிறார். எனவே இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இதன் அடிப்படையில் அரசாங்கத்துக்கு சர்வதேச ரீதியிலான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று ஸ்ரீதரன் குறிப்பிடுகிறார். அதே போல சோமரத்ன ராஜபக்ச பாதுகாக்கப்பட வேண்டியவர் என்பதும் அவர் சொல்கின்ற விடயம். ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளும் இதே மாதிரியான நிலைப்பாட்டை தான் இப்பொழுது எடுத்திருக்கின்றன. குறிப்பாக இது சர்வதேச ரீதியான ஒரு விடயமாக கொண்டு செல்ல வேண்டும், அதிலே பல உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும், இதன் மூலமாக உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு அரசாங்கம் இது பற்றிய பொறுப்புக்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் அவர் சொல்கின்ற விடயம். காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கமும் இது தங்களுக்கு ஒரு லொத்தரி சீட்டு விழுந்துள்ள ஒரு அதிர்ஷ்ட நிலையை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த விடயம் சர்வதேச ரீதியிலான கவனத்தை ஈர்ப்பதற்கு இப்பொழுது சோமரத்ன ராஜபக்சவின் வாக்கு மூலம் உதவியாக இருந்திருக்கிறது. அந்த கடிதத்திலே பல உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுகின்றன, இன்னும் பல உண்மைகளை அவர் வெளிப்படுத்துவார். எனவே அதற்கான வாய்ப்பு ஒன்றை இந்த அரசாங்கம் சர்வதேச விசாரணைகளுக்கு ஆமான் சொல்வதன் மூலமாக ஏற்படுத்த வேண்டும் என்பதை பல பேரது கோரிக்கை. இப்பொழுது எல்லாவற்றிலும் நாங்கள் பிரதானமாக யோசிப்பது ஒன்று, சோமரத்ன ராஜபக்சவுக்கு மட்டுமல்ல, அவரது மனைவிக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், அந்த சாட்சியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போல நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை முதல் பொதுமக்கள் சாட்சியம் வழங்க செல்லும் போது இந்த சாட்சி பொருட்களை அடையாளம் காட்டும் போது அதுவும் பல உண்மையான விடயங்களை கொண்டு வரும். எனவே அங்கே குறிப்பிட்டுள்ள விதிமுறைகளின் அடிப்படையிலேயே தயவு செய்து சாட்சியங்களை வழங்குங்கள், பொருட்களை அடையாளம் காட்டுங்கள், இதன் மூலமாக உண்மைகளை வெளிக்கொண்டு வாருங்கள். எங்கேயாவது முன்னுக்கு பின் முரணான விடயங்கள் இல்லாவிட்டால் பொய்யாக சொல்கின்ற சில விடயங்கள், உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் எடுக்கின்ற சில நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் பாழாக்கிவிடும். இதன் மூலமாக எங்களுக்கு விளையப் போவது என்ன, காலம் கடந்த நீதியின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கப் போவது என்று கேட்போருக்கு ஒரே ஒரு விடயம், காலம் கடந்தும் ஒரு நீதி ஒன்று கிடைக்கிறதாக இருந்தால் இனிமேலும் இப்படியான ஒரு விடயம் எந்த காலத்திலும் நடக்காது என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதுபோல இத்தனை காலமும் தங்களது உயிர்களை இழந்து தங்களது உறவுகளை இழந்து பாதிக்கப்பட்டோர் அவர்களுக்கு ஒரு நீதி நியாயம் கிடைப்பதன் மூலமாக இனி வருவோருக்கு இந்த நாட்டிலே நீதியும் நியாயமும் சுயாட்சியும் அவர்கள் மரியாதையாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று உருவாகும்.
இதன் அடிப்படையில் இன்றைய நாளிலும் செம்மணி புதைகுழி அகழ்வுகள் இன்றைய நாளிலும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்பட்ட 45 நாட்களில் 29வது நாளாக இந்த அகழ்வு பணிகள் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா அவர்கள் முன்னிலையில் இடம்பெற்றிருந்தன. இன்றைய நாளில் மட்டும் 4 புதிய எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. எனவே இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம், செம்மணி, சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இதுவரை 130 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதில் 120 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு இப்பொழுது ஆய்வுப் பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வரும் முதலாவதாக அடையாளம் காணப்பட்ட இடத்திலே 3 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எனவே இன்று திங்கட்கிழமை மேலும் இந்த இருக்கின்ற 2 மனித புதைகுழிகளை விட அயலில் உள்ள மேலும் மனித புதைகுழிகள் உள்ளனவா என்பதை ஆராயும் நோக்கில் ஸ்கேன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிகிறது. 2 நாளில் இடம்பெற்ற இந்த அகழ்வு பணிகள் குறித்து காணாமலாக்கப்பட்டோர் சார்பாக முன்னிலையாக இருக்கின்ற சட்டத்தரணி ஜெகநாதன் தற்பரன் ஊடகங்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். செம்மணி சித்துப்பாத்தி அகழ்வு பணிகள் இன்றும் நடைபெற்றது. இன்று 4 மனித எச்சங்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இனங்காணப்பட்ட 126உடன் சேர்த்து பார்க்கின்ற போது மொத்தம் 130ஆக இந்த இலக்கம் உயர்வடைகின்றது. அதே நேரம் இந்த 130ல் ஏற்கனவே எடுத்து கட்டுக்காவலுக்கு கொடுக்கப்பட்ட 117உடன் சேர்த்து 3 மனித எச்சங்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக மொத்தம் 120 இதுவரையில் கட்டுக்காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் நாளைக்கு நாளண்டைக்கு 2 நாட்களும் இது ஒரு முக்கியமான தினங்களாக இந்த இடம் பார்க்கப்பட இருக்கின்றது. முதலாவதாக நாளைக்கு இது ஒரு மனித புதைகுழி என்று வருகின்ற போது நிலத்தினை ஊடுருவி நிலத்துக்கு கீழே இருக்கின்ற விடயப்பரப்புகளை தடைய பரப்புகளை ஆராயக்கூடிய ஸ்கேனர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதன் மூலமாக இந்த மனித புதைகுழியினுடைய நீள அகலங்கள் அல்லது இது மேலதிகமாக அகழிப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய விவரிப்புகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அது எடுத்து தருகின்ற விவரண படங்களினை இங்கே பொருள் கோடல் செய்து அதற்கேற்ற மாதிரியான தீர்மானங்களை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விடவும் சேகரிக்கப்பட்ட தடய பொருட்கள் சம்பந்தமாக பொதுமக்களிடம் கருத்துக்களினை கேட்டு அவர்களிடம் அபிப்பிராயங்களினை கேட்டு அந்த விடயப்பரப்புகளை புலன் விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடிய மாதிரியான செயற்பாடுகளினை செய்வதற்கு அந்த விடயப்பொருட்கள் நாளைய மறுதினம் குறிப்பிட்ட நேரத்திற்கு பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இந்த விடயப்பரப்புகளில் ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்களுடைய பங்களிப்பு மிகவும் சாதாரணமாகவும் சாத்தியமாகவும் இருக்கும் பட்சத்தில் இந்த மனித புதைகுழி சம்பந்தமான புலன் விசாரணைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். இருக்கிற காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சாட்சியங்கள் என்ற முறையில் அவையில் பாதுகாக்கிறதுக்காக ஓஎம்பி ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. சாட்சியங்களுக்காக நிச்சயமாக கண்காணிப்பு சம்பந்தமாக நாங்கள் ஒப்சர்வர் என்ற வகையில் நேரடியாக பார்வையாளர் மட்டுமன்றி இல்லாமல் இந்த விடயப்பரப்புகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு அவதானிப்பாளர் என்ற வகையில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் பொதுமக்களிடம் இது சம்பந்தமான தடய பொருட்கள் சம்பந்தமான விவரங்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை சம்பந்தப்பட்ட சட்ட நீதித்துறைக்கு சமர்ப்பிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரம் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பாதுகாப்பு சம்பந்தமான கரிசனைகளை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம் ஏற்கனவே மன்றுக்கு. குறிப்பாக அந்த மொழி பேசக்கூடியவர்களாகவும் பாலினம் சார்ந்த விடயப்பரப்புகள் அந்த உளவியல் சார்ந்த விடயப்பரப்புகள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களை மேலும் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற நல்ல எண்ணத்தில் இங்கே தொழிற்படுபவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல விடயப்பரப்புகளினை நாங்கள் கவனத்தில் கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் இங்கே வருகின்றவர்களுக்கு போதிய அளவு குடிநீர் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான விடயப்பரப்புகள் கவனிக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் கரிசனையாக இருக்கின்றோம். அதற்காக நிச்சயமாக தொடர்ந்து நீதிமன்றமும் அதே நேரம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகமும் நேரடியான கண்காணிப்பில் ஈடுபடும் என்பதனை உறுதிபட கூறுகின்றேன். தென்னிலங்கையின் மாத்தறையில் இன்று காலை வேளையில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. யாருக்கும் பெரிய அளவு உயிர் சேதமோ பாதிப்போ ஏற்படவில்லை என்று சொன்னாலும் காயமுற்றவருக்கு காலிலே துப்பாக்கிச்சூடுகள் பட்டிருக்கின்றன. வழமை போல மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேரில் ஒருவர் தன்னுடைய முகத்தை மூடிய ஹெல்மெட் அணிந்த ஒருவர் கீழே இறங்கி அந்த மழை சூழ்ந்த நேரத்திலும் T56 துப்பாக்கியினால் 3 தடவைகள் சுட்டுவிட்டு அங்கே இருந்து தப்பியோடி இருக்கின்றனர். இந்த வருடத்தில் இதுவரை பதிவான 76வது துப்பாக்கிச்சூடு சம்பவமாக இது பதிவாகி இருக்கின்றது. இதுவரை 43 பேர்
பலத்த காயங்களுக்குள்ளாகி இருக்கின்றார்கள். 41 பேர் கொல்லப்படுகிறார்கள். இந்த நாளில் காயமுற்றவர் 48 வயதான ஒருவர் என்று சொல்லப்படுகிறது. இதுவும் ஒரு போதைப்பொருள் கும்பல் தொடர்பான இல்லாவிட்டால் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல் தொடர்பான விடயமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இப்போது காயமுற்றவர் அண்மையில் கொல்லப்பட்ட ஒருவரது உறவினராக இருக்கலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. உங்கள் ஞாபகம் இருக்கலாம், அண்மையில் இந்த தெவிந்துர என்று அழைக்கப்படுகின்ற விஷ்ணு ஆலயம் அமைந்துள்ள பகுதியிலே வைத்து ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்று 2 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதோடு தொடர்பட்ட ஒரு பழிவாங்கு நடவடிக்கையாக இது இருந்திருக்கலாம் என்றும் துபாயிலே இப்பொழுது தங்கியிருந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற ஷெஹான் சத்சர இல்லாவிட்டால் தெஹிபல மல்லி என்று அழைக்கப்படுகின்ற ஒருவரால் தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இன்று இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கானவர் அந்த குறிப்பிட்ட மாத்தறை பகுதியிலே நீண்ட காலமாக மீன்பிடி படகுகள் மற்றும் பஸ்கள் ஆகியவற்றை உரிமை கொண்டிருக்கின்ற ஒருவராக, ஒரு வர்த்தக பெருமுறையாக அடையாளம் காணப்படுகிறார். தெஹிபல மல்லியினால் இவர் குறிவைக்கப்பட்டதற்கான காரணம், கடந்த காலங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்திலே குறிப்பாக அந்த திவிந்துர விஷ்ணு ஆலயத்துக்கு அருகே சுடப்பட்ட 2 பேர் பசிந்து தாரக மற்றும் யோமேஷ் நதிஷான் ஆகியோரோடு நெருக்கமான தொடர்புகளை பேணி இருந்திருக்கலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது. போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்க திருகோணமலையில் இடம்பெற்ற இன்னும் ஒரு சம்பவத்தில் கத்திக்குத்து சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இதிலே இப்போது 2 பேர் காயமுற்றிருக்கின்றார்கள். ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது. 6 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் பலரை போலீசார் தேடி வருவதாக சொல்லப்படுகிறது. 2 குழுக்களுக்கு இடையிலான மோதல் தான் இவ்வாறு கத்திக்குத்து சம்பவமாக மாறியிருப்பதாக கருதப்படுகிறது. கொல்லப்பட்டவர் கிருஷ்ணர் ஒழுங்கை பகுதியைச் சேர்ந்த DH வினோத் என்று அடையாளம் காணப்படுகிறார். அலஸ்தோட்டம் பகுதியில் இடம்பெற்ற மதுபான விருந்தொன்றுக்கு பிறகு 2 குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற வாக்குவாதம் தான் பின்னர் தாக்குதல் சம்பவமாக மாறி இந்த கத்திக்குத்தாக மாறியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. கத்திக்குத்தில் கொலை செய்யப்பட்டவரது தலையிலே கல்லால் அடிக்கப்பட்ட காயமும் காணப்படுவதாகவும் போலீசார் தங்களுடைய விசாரணைகளுக்கு பிறகு தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கைக்கு வருகின்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்கும் முகமாக பல்வேறு திட்டங்கள் கடந்த கால அரசாங்கங்களால் மேற்கொள்ளப்பட்டன. அதன் தொடர்ச்சியை இந்த கால அரசாங்கமும் மேற்கொண்டு வருகிறது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இந்த சுற்றுலா வருவாயை பெருக்குவதற்கான பல்வேறு திட்டங்களை அண்மை காலத்தில் மேற்கொண்டு வந்திருக்கின்றது. அதிலே ஒன்றாக வெளிநாட்டிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கையிலே சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுபடுத்திக் கொள்ளும் நடவடிக்கை விமான நிலையத்திலேயே ஒரு கர்மபீடம் உருவாக்கப்படும் என்று அண்மையில் அமைச்சர் டிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டிருந்தார். போக்குவரத்து துறைக்கு பொறுப்பான அமைச்சர். அதுபோல வெளியுறவு அமைச்சரான விஜிதயரதும் இந்த விடயம் குறித்து பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட விடையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இன்று அந்த கர்மபீடம் திறந்து வைக்கப்படுகிறது. இது மிக இலகுபடுத்தப்பட்ட நடவடிக்கையாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து வருவோர் அந்த நாட்டுக்குரிய சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருந்து அது ஒரு வருட காலத்துக்காவது செல்லுபடியாக கூடிய நிலையில் இருந்தால் இங்கே உடனடியாக அந்த கர்மபீடத்திலே தங்களுடைய நாட்டின் வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை காட்டி இலங்கையின் தற்காலிக அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம். தங்களுடைய செல்லுபடியாக கூடிய தங்களுடைய நாட்டுக்குரிய சாரதி அனுமதி பத்திரம், அதுபோல இலங்கைக்கான விசா மற்றும் தங்களுடைய கடவுச்சீட்டு ஆகியவற்றை அவர்கள் காண்பிக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு 1 மாதத்துக்கு 2000 ரூபாய், 2 மாதங்களுக்கு 4000 ரூபாய் தொடக்கம் 5 மாதங்கள் வரை இலங்கையிலே தங்கியிருந்தால் 10,000 ரூபாய் வரையான கட்டணம் அறவிடப்படும் என்று குறிப்பிடப்படுகிறது. இப்போது இது வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இந்த விடயத்தினால் ஈர்க்கப்படுவார்கள் என்பது இலகுபடுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்தாலும் இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற அதிகமான விபத்துக்கள் குறித்து நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமான ஒன்றாக இருக்க போகிறது. அதே போல சில இடங்களில் இலங்கைக்கான சுற்றுலா பயணிகள் இங்கே வரும்போது அவர்களுக்கான வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போர், குறிப்பாக டூரிஸ்ட் கைட்ஸ் என்று குறிப்பிடப்படுகின்ற வாகன சாரதிகளாக இருந்து கொண்டே சுற்றி காட்டுவோர், வழிகாட்டுவோர் ஆகியோருக்கு மிக பெரும் பாதிப்பாக இருக்கலாம் என்றும் கருதப்படுவது முக்கியமானது. தொடர்ந்து வரும் நாட்களில் இது பற்றிய விவரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அறிந்து கொள்வோம். அப்படியான பாதிப்புகள் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை பற்றியும் பார்ப்போம். அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இப்பொழுது பிறப்பித்திருக்கிறது. தங்களுடைய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய முழுமையான விவரங்களை தங்கள் மேலதிகாரிகளுக்கும் தங்கள் திணைக்கள அதிகாரிகளுக்கும் வருகின்ற 31ஆம் தேதிக்குள் வழங்காதவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்ற ஒரு விடயம். கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு முதலே அவர்கள் இது பற்றிய அறிக்கைகளை முழுமையாக ஆவணங்களோடு வழங்கியிருக்க வேண்டும் என்றும் இதுவரை வழங்காத காரணத்தால் அவர்களுக்கு லஞ்ச ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழே வழக்கு தாக்கல் செய்வதற்கான நியாயங்கள் இருந்தால் வழக்கு தாக்கல் செய்யப்படும், அதுபோல தண்டப்பணம் அறவிடப்படும் என்றும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது. எனவே வருகின்ற 31ஆம் தேதி வரை காத்திருக்காமல் முடிந்தவரை இப்போதே அவற்றை நீங்கள் சமர்ப்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையாக இருக்கும். இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் மற்றும் ஆலோசனைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கிறேன். அதுபோல கேள்விகள் இருந்தால் அவற்றையும் தாராளமாக கமெண்ட்ஸ் மூலமாக கொண்டு வாருங்கள். நல்ல விடயங்கள் பற்றி நாங்கள் பேசுவோம். பல புதிய விடயங்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள எங்களது உரையாடல்கள் உதவியாக இருக்கும்.